வெல்கம் பேக் டு 1 மினிட் சேலஞ்ச் சீரிஸ். இன்னைக்கான கொஷின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒரு ரீசனிங் கொஷின் தான். ஒரு 5 மெம்பர்ஸ் லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1 மினிட்குள்ளே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ 2 1 டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ணி நினைக்கிறேன். சரி, சொல்யூஷனை பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கான் 5% சிட்டிங் இன் லீனியர் ரோ. ஓகே, லீனியர் ரோவா அண்டு சரி, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நான் சொல்லிடுறேன். இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னாலும் எந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னாலும் லீனியராக சர்க்குலராக எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் டேரெக்ஷன் பார்க்கணும். இப்போ வந்து ஏன்னா வந்து இப்போ பாருங்கள், இப்போ நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ நார்த்துக்கு வந்து லெஃப்ட் வந்து இந்த பக்கம், ரைட் இந்த பக்கமா. இதே வந்து அவங்க சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் இந்த பக்கம், ரைட் இந்த பக்கம், அப்படியே ஆப்போசிட்டாக வரும். அதனால் இந்தமாரி பஸ்ஸில் ஆக்சுவலி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்தாலே நார்த்தா சவுத்தை டைரக்ஷனை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்லனா 2 டைரக்ஷன், இன்வேர்டு அவுட்வேர்டு இன்வேர்டு 2 டைரக்ஷன் இருக்கும். அதை பொறுத்து லெஃப்ட் ரைட் மாறும். அதனால் ஃபஸ்ட்டு அதை டிட்டர்மைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. பெண்ணு ஃபஸ்ட்டு 5% சிட்டிங்னு லீனியர் ரோ. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். கொடுத்துருக்காங்க. ஆல் ஆர் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். அப்போ பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்த்னால எப்போ வழக்கம் போல் தான் லெஃப்ட் ரைட் சேமாக தான் இருக்கும். 5 ஹவர்ஸ்னால நான் 5 - கொடுக்குறேன். ஆக்சுவலி எப்போதுமே ஒரு கேஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. ஒரு 2 கேஸ், சில நேரத்தில் 3-4 கேஸ் கூட வரும். இதை வந்து நான் 2 கேஸ் வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். 2 கேஸ் வருதான்னு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் தி எஸ்டிமேட். தேர்ட் ஃப்ரம் தி எஸ்டிமேட்னா 1 2 3 1 2 3 எப்படி இருந்தாலும் ஏ அப்போ சென்டர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலும் தேர்டு, இங்கேருந்து பார்த்தாலும் தேர்டு, ஏன்னா 5 மெம்பர்ஸில். ஓகே, ஏ படாச்சு. த 1% சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. 1%னால நம்ம வந்து ரைட் சைட்லேயும் இருக்கலாம், ஏயோட ரைட் சைட்லேயும் இருக்கலாம், ஏயோட லெஃப்ட் சைட்லேயும் இருக்கலாம். ஓகேவா? அதனால் 2 கேஸ் வச்சு 1% between A and B நான் போட்டேன். ஓகே, F is a immediate neighbor of B. F is a immediate neighbor. அப்போ F இங்கே போட்டாச்சு. ஏன்னா வேறு வழி இல்லை, இங்கே தான் போட்டோம். ஓகே, who does not sit at the left end. அப்போ இந்த ஹூ யாரை குறிக்குது? பியை குறிக்குது. அப்போ பி டஸ் நாட் சிட் அட் லெஃப்ட் ஹேண்ட். அப்போ பி இங்கே இல்லை. அப்போ இந்த கேஸ் தப்பு. ஓகேவா? அப்போ இந்த கேஸ் தான். சரி, நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். டி இஸ் நாட் இமேஜ் நெய்பர் ஆஃப் ஏ. ஓகே, அப்போ டி, ஏக்கு பக்கத்தில் டி இருக்கக்கூடாது. அப்போ டி இங்கே போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து ஹூ ஜி இஸ் ஒன் ஆஃப் அமௌங் த 5 மெம்பர்ஸ். அப்போ ஜி இது. ஓகே, 5 மெம்பர்ஸ் வந்தாச்சு. சரி, என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஹூ சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. செகண்ட் டு த ரைட்னா நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் ஆகுக்கா. இது ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு. அப்போ எஃப் இஸ் த ஆன்சர். ஓகேவா? அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டேரக்ஷன் முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு கேஸ் வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஒரு 2-3 கேஸ் போட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.